காட்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, பல வருஷமாக, அதாவது ரொம்ப வருஷம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் நிலையத்துக்கு பின்புறம் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு பின்புறம் தான். அந்த பக்கம் டவுன்ஹால் போகிற இடம், இப்போ நான் டவுன்ஹால் போகிற இடம், இந்த பக்கம் நம்ம அரசு மருத்துவமனை போகிற இடம். இப்போது இதில் என்ன நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்ம சிட்டியில் வந்து பயங்கர டிராஃபிக் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இப்போது காலையில் நேரத்துலேயும் இந்த விழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ரோடு பயங்கர நெரிசலாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன இது தான். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு பஸ்ஸே போகலாம் இந்த வழியில். இங்கே ரோடு இல்லை பாருங்கள், அதாவது ரோடு இல்லை, ரோடு போட்டால் ஒரு பஸ்ஸே போகலாம். இதையும் அந்த பில்டிங்கோட கனெக்ட் பண்ணி, அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு பில்டிங்கோட கனெக்ட் பண்ணி, ஒரு ஜாயின் பண்ணி, ஒரு நடக்கிறதுக்கோ இல்லை ஒரு வாகனம் போகிறதுக்கோ நீங்கள் அந்த மாதிரி நம்ம மாநகராட்சி இல்லை அரசாங்கத்துக்கிட்ட உதவி வாங்கி பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ரோடை பார்த்துக்கோங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். ஒரு பஸ்ஸே போகலாம். ஆனால் இப்போ வந்து அதில் சாக்கடை தான் போகுது. ஸோ இந்த கடையை கொஞ்சம் மேலே மூடிட்டு ஒரு பாலம் மாதிரியோ இல்லை ஒரு நெடுக கட்டினாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் கம்மியாகும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் இன்னொரு இது தலைப்புலையும் காட்சியில் சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அறிவழகன்.